பாலைவனத்தில் ஒலித்த கூக்குரல். திருமுழுக்கு யோவானின் மனமாற்றத்திற்கான அழைப்பு இன்றைக்கு வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், கரடுமுரடானவை சமமாக்கப்பட வேண்டும். நாம் எல்லாரும் இயேசுவின் வழியிலே நடக்கிறவர்கள். இயேசுவின் வழி நல்வழி, நேர்வழி. நாம் தடமாறி போயிருந்தால், வேறு பக்கம் போயிருந்தால், இயேசுவை விட்டுவிட்டிருந்தால், பாவத்தினால் விலகி இருந்தால், திரும்பி வந்து சரி செய்வதற்கு இந்த வார அழைப்பு, இந்த திருவருகை காலத்திலே இந்த வார அழைப்பு நமக்கு உதவுகிறது. பாருக் இறைவாக்கினர் வாயிலாக தண்டிக்கப்பட்ட அந்த பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எருசலேமிற்கு திரும்பி வந்த அந்த நிகழ்வை அழைப்பாக, மகிழ்வாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஏறக்குறைய பதிலுரை பாடலும் அதையே தான் எதிரொலித்தது. இயேசுவின் வழியை விட்டு விலகி போயிருந்தால் திரும்பி வருகிற பொழுது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும். அதே போல இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நம்மையே நாம் தயாரித்தது போலவும் இருக்கும். இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் அதை தான் நினைவூட்டுகிறார். இயேசுவை சந்திக்கின்ற பொழுது நேரிய உள்ளத்தோராயிருக்க அழைப்பு விடுக்கிறார். எங்கே கோணலாய், தாறுமாறாய், தவறுகளாய் இருந்திருக்கிறோமோ விட்டு வருவோம். நம்மை நாம் அறிவோம். நமக்கு நம்மை நன்றாக தெரியும். எங்கே தேவை என்பதை உணர்ந்து அங்கே மனம் மாறி வருவோம். மனமாற்றத்திற்கான அழைப்பு மன்னிப்பிற்கான அழைப்பும் கூட. மறக்கக்கூடாது. மன்னிக்க முடியாமல், மன்னிப்பு பெற முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்பு வாழ்வு வாழ ஒரு அழைப்பு. யோசித்து பார்ப்போம். இந்த திருவருகை காலம் பயனுள்ள காலமாக அமைவது நம் கையில் உள்ளது. இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.